பாபா ஓர் கருணாலயம். ஓம் சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. சாய்ராம், நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இத்தனை நாள் கொஞ்சம் பாபாவோடைய அற்புதங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு சாரி. சில ரீசன்ஸ்னால் என்னால் போட முடியல. அது என்னங்கிறத நான் பாபாவோடைய லீலை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். அதுலேயும் எனக்கு பாபா ஒரு மிராக்கிள் நடத்தினார். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எவ்ரி மண்டே அண்ட் தேர்ஸ்டே சாய்பாபா உயிரோடு இருந்த காலத்துலேயும் பாபா சமாதி ஆனதுக்கு அப்புறமும் ரியலாகவே நடந்த சாய் லீலாவை உங்களுக்கு தேடி தேடி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்றைக்கி வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பாபா கனவுல வந்தால் என்ன அர்த்தன்றதுலாம் தெரியல. கரெக்டாக? இப்போ பாபா நம்ம கனவுல வந்தாலே அது ஒரு நல்ல விஷயம்தான். பாபா கனவுல வந்துட்டால் என்னன்னு சொல்லிட்டு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. உங்களை கனவுல கைட் பண்ணுறாருன்னு அர்த்தம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சாய்லீலாவாக கேட்கலாம் இது ரிலேட்டடாக. ஸோ கடைசி வரைக்கும் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட எண்டில் ஒரு சிம்பிளாக ஒரு கூட்டு பிரார்த்தனை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மதியானம் 1 to 2 குருஹோரை, நைட்டு 8 to 9 குருஹோரை. இந்த குருஹோரையில் கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. நம்ம 9 வாரம் கூட்டு பிரார்த்தனை நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் 9 வாரம் விரதம் இருக்கீங்கனாலோ இல்லை ஆல்ரெடி விரதமில் இருக்கீங்கனாலோ பரவாயில்ல, இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கு நிறைய சக்தி கிடைக்கும். பாபா அது சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுப்பாரு. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 o'clock இன்றைக்கி மத்தியானம் 1 o'clock கூட்டு பிரார்த்தனைக்கான வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். அதில் நீங்கள் கலந்துக்கோங்க. உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் அதில் வைங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக 9 முறை பாபாவுடைய ஸ்லோகன் சொல்லி கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்டில் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஆல்ரெடி கூட்டு பிரார்த்தனை பற்றின வீடியோவை நேற்று ஈவினிங் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 4 o'clock போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்கான குரூப் லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ லீலாக்குள்ளே போகலாமா? இந்த லீலை குஜராத்தில் நடந்தது. குஜராத்தில் யாருக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நவீன் பகவான்ஜி தேசாய் அப்படிங்கிறவருக்கு நடந்த ஒரு விஷயந்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவர் தீவிரமான பாபாவுடைய டிவோட்டி. இந்த ஸ்டோரி நமக்கு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்க சுவாமிகள்ங்கிறவர் அம்ரோஷியா அப்படிங்கிற ஒரு குறிப்புகளில் இந்த விஷயங்களை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லீலாவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நவீன் பகவான்ஜி தேசாய் இவர் பாபாவுடைய தீவிரமான டிவோட்டி. ஒரு நாள் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ பாபா இவர் கனவுல வராரு. கனவுல நவீன், நீ இப்போவே உடனே சமாதி மந்திருக்கு வா, என்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறதுக்கு சமாதி மந்திருக்கு உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு பாபா கனவுல கூப்பிடுறாரு. இவரும் என்ன பண்ணுறாருன்னா, கனவுலேயே பாபாவை பார்க்கறதுக்காக சமாதி மந்திருக்கு போகிறாரு. அப்போ போகும்போது பாபா அந்த சமாதி மந்திர் மேலே அந்த ஸ்டோன் மேலே உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது நவீனை கூப்பிடுவார். வா, மேலே ஏறி வா, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இவரும் போவார். அப்போ பாபா என்ன பண்ணுவாருன்னா, நெத்தியில் அந்த அந்த திலகம் மாதிரி வைப்பாங்களே, இப்போ ஷீரடிக்கு போனால் கூட ஒரு மாதிரி அச்சு மாதிரி சந்தனத்தை தொட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாபா அவருக்கு வச்சு விடுவார். அந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, கீழே ஒரு கிளாத்தில் 300 வெள்ளி காயின், 1 rupee டினாமினேஷனில் 300 சில்வர் காயின்ஸை நல்லா பெரிய பெரிய காயின்ஸாக எடுத்து அந்த அந்த டவலில் போட்டு கட்டி நவீன் கிட்ட கொடுப்பாரு. நவீனும் என்ன பண்ணுவார்னா, கனவில் இந்த அமௌண்ட்டெல்லாம் அந்த 300 வெள்ளி காயின்ஸை வாங்கிட்டு, சரி பாபா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், கிளம்புறதுக்கு போவார். அப்போ பாபா என்ன பண்ணுவார், மறுபடியும் நீ மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். மறுபடியும் வந்ததுக்கப்புறம் அந்த ஜாக்ரி அச்சு வெல்லம் இருக்குல்ல, அச்சு வெல்லம் எடுத்து என்ன பண்ணுவார், ஒரு பக்கத்தில் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் அச்சு வெல்லம் நிறைய இருக்கும். அந்த வெல்லத்தை எடுத்து கொடுத்து இப்போ நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். இவரும் சாப்பிட்ருவார். சாப்பிட்டதுக்கப்புறம் இவருக்கு அப்போ தான் கொஞ்சம் தூக்கம் தெளிஞ்ச மாதிரி இருக்கும். தூக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் எழுந்து இருப்பார். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு கனவாக தான் வந்திருக்கு. பாபா நம்ம கனவில் இந்த மாதிரி காயினும் கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு வெல்லத்தையும் கொடுத்துருக்காரு. இது ஒரு நல்ல சகுனமாக இருக்குது நமக்கு
ஆஸ்பிஷியஸான ஒரு ட்ரீமு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு புரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இவர் ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பார். பாபா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாபா நம்ம கனவுல வந்தாலே அன்னைக்கு நாளுக்கு ஃபுல்லாகவே சொல்கிறேன், நம்மளுக்கு ஏதோ ஒரு மனசு சந்தோஷமாகவே இருக்கும். அதுக்கு ரீசனே இருக்காது அது பின்னாடி. ஆனால் நம்ம மனசு ரொம்ப லேசாக ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாக. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுடைய கமெண்ட்டை பார்க்குறவங்களுக்கு புரியும், இந்த மாதிரி பாபா கனவுல வந்து எப்படி ஃபீல் ஆகுன்றது புரியும். இதுக்கப்புறம் நவீன் தேசாய் கொஞ்ச நாள் போகும், பாபா கனவுல வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது இவர் ஷீரடிக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஷீரடிக்கு போவார். அங்கே போய் நூல்கர்வாடாவில் வந்து ஸ்டே பண்ணுவார். நூல்கர்வாடா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆப்போசிட் டு குருஸ்தானுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே வந்து ஒரு 3 நாள் வரைக்கும் ஸ்டே பண்ணியிருப்பார். பாபாவை போயிட்டு சமாதி மந்திரில் பார்த்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் அங்கே ஸ்டே பண்ணுவார். அப்படி இருக்கும்போது பாபா கிட்ட ஒரு கண்டிஷன் வைப்பார். என்னன்னா, பாபா நான் வந்து உன்னோட தீவிரமான டிவோட்டி, நீ என்ன உன்னோட குழந்தைய நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ எனக்கு வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட இவர் வந்து ஒரு கண்டிஷன் வைப்பார். இது நம்ம எல்லாருமே பண்ணுறது தான். பாபா கிட்ட எதுனாச்சும் ஒரு கண்டிஷன் வச்சுக்கிட்டு தான் இருப்போம், அதை அவரும் நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் இருப்பார். சில கண்டிஷன்ஸ் வந்து பாபா கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு பண்ணுவார், சிலதை உடனே நிறைவேற்றி கொடுப்பாரு நியாயமான வேண்டுதல்களாக இருந்தால். இவரும் அதே மாதிரி கண்டிஷன் வச்சுருப்பார் பாபா கிட்ட. முதல் நாள் சமாதி மந்திருக்கு போய் பாபாவை பார்க்க போவார். அவருக்கு காட்சி கொடுக்க மாட்டார் பாபா. செகண்ட் டேவும் சமாதி மந்திருக்கு இதே மாதிரி போவார் ஆரத்திக்கு, அப்பயும் காட்சி கொடுக்க மாட்டார். தேர்ட் டே போவார். தேர்ட் டே போகும்போது அங்கே வந்து பாபா அங்கே ஆரத்தி நடந்துகிட்ருக்கோம், இவரும் அங்கே நின்றுட்டு பார்த்துட்ருப்பார், ப்ரேயர்ஸ் வச்சுட்ருப்பார். அப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பாபாவுடைய சமாதி மந்திருக்கு பின்னாடி அங்கே ஒரு தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் பாபா வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பார், செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு காட்சி இவருக்கு ஒரிஜினலாகவே தெரியும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு போயிடும். இவருக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம பாபா கிட்ட கண்டிஷன் வச்சோம், நீ எனக்கு நிஜமாவே என்னை வந்து உன் குழந்தைய நீ ஏற்றுக்கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி காட்சி கொடுக்கணும், நான் வேண்டியிருந்தேன், இந்த மாதிரி கண்டிஷன் வச்சுருந்தேன், அது பாபா எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடும். இதே மாதிரி உங்களுக்கு ஷீரடிக்கு போயிருக்கும் போது எதனாச்சும் பாபா உங்களுக்கு நீங்கள் கண்டிஷன் வச்சு நிறைவேற்றி கொடுத்தாராங்கிறத எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அதை நான் உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிச்சிட்ருக்கேன். என்னால் சில பேரோட கமெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப லாங்காக டெக்ஸ்ட் பண்ணணுங்கிறதுனால பண்ண முடியல, அதுக்காக மன்னிச்சிடுங்க. அதனால் சில விஷயங்களை நான் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எனக்கு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்க, உங்களுக்கு பாபா எப்படிலாம் காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லும் போது எனக்குமே நான் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் பாபா கொடுத்துருந்தாருன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நவீன் தேசாயோட கதை வந்து கொஞ்சம் பெரிய கதை தான். ஸோ இவருக்காகவே நான் தனியாக வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மண்டே வரக்கூடிய வீடியோவில் நவீன் தேசாயோட கண்டினியூவேஷன் நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பாபா என்ன மிராக்கிள் நடத்தினார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக நான் பாபாவுடைய மிராக்கிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடாமல் இருந்தேன். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் இருந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது, நீங்கள் ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது டோட்டலாக ஏஐ மாதிரி இருக்குது, ரீயூஸ்டு கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு மெயில் வந்திருந்தது. நான் வந்து சில பேர்கிட்ட விசாரித்து பார்த்துருந்தேன், இந்த மாதிரி எனக்கு மெயில் வந்திருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டு பார்த்துருந்தேன். அவங்கள என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுறது யூடியூப் சைட்லேருந்து அப்ரூவ் பண்ணுறது 50-50 சான்ஸ் தான் இருக்குது. இது அப்ரூவ் பண்ணுறதும் அப்ரூவ் பண்ணாமல் போகிறதும் உங்களுடைய லக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்லேயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது உனக்கு அப்ரூவ் ஆகலைன்னா நீ விட்டுரு, இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாத அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணமே பாபா தான். பாபா கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு தேர்ஸ்டே அன்றைக்கி தான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இந்த விஷயத்தை விட்டுரு அப்படின்றது விஷயத்த என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடியல. பாபா கிட்ட போயிட்டு நான் ப்ரே பண்ணேன், பாபா கிட்ட சண்டை போட்டேன். ஏன்னா நான் வந்து எல்லா வீடியோஸும் நான் போடும்போது நைட்டு ஒரு 10 o'clock மேலே 11 o'clock மேலே ரெக்கார்ட் பண்ணி அதுக்கான இமேஜஸை எடுத்து ஜென்ரேட் பண்ணி எல்லாமே வந்து எடிட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கே ஆயிடும். நைட்டு ஒரு 2 o'clock 3 o'clockலாம் ஆயிரும். அந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி நான் போடுறேன். இது இவ்வளோ ஈஸியாக ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்னு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பாபா கிட்ட நான் போயிட்டு
ப்ரே பண்ணிக்கிட்டேன், சண்டை போட்டேன். இதெல்லாம் நான் பண்ணி எனக்கு ஒரு 2 வீக்ஸாக எனக்கு என் மைண்டு என்கிட்டயே இல்லை. என்னால் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு அவங்க சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட் நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன் யூடியூப் சைடுக்கு. ஒரு 10 நாள் ஆச்சு அவங்கக்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே எனக்கு வராமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு வெனஸ்டே மிட்நைட் ஒரு 11:55 இருக்கும். கரெக்டாக அந்த 12 ஆகிற டைமுக்கு நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே வருது. கரெக்டாக 12 ஆகிற டைமுக்கு எனக்கு வந்து உங்கள் சைட்லேருந்து உங்கள் அப்பீலை நாங்கள் அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு மெயில் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நான் பாபா கிட்ட நான் ரொம்ப மனசு விட்டு நான் பேசினேன் இந்த விஷயத்துக்காக. இந்த யூடியூப் சேனலை ரன் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்ற பயத்தில் தான் நான் அவ்வளோ பாபா கிட்ட கடிஞ்சு பேசிக்கிட்டேன். ஆனால் எனக்கு பாபா கரெக்டாக தேர்ஸ்டே ஆகுது. எனக்கு வந்து யூடியூப் சைட்லேருந்தே அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் நான். எனக்கு நான் பேசும்போதே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன் இப்போது. ஸோ நவீன் தேசாயோட மிராக்கிளை வந்து நான் நெக்ஸ்ட்டு மண்டே உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு பாபா எதனாச்சும் மிராக்கிள் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 9 வாரம் விரதம் இருக்கவங்க, இதுக்கப்புறம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தேர்ஸ்டேயில் இருந்து, இன்றைக்கி தேர்ஸ்டே தான், இன்னிலேருந்தே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி முதல் வார கூட்டு பிரார்த்தனை, 9 வார விரதத்துக்கான கூட்டு பிரார்த்தனை வந்து இன்றைக்கி நடக்க போகுது. மதியானம் 1லேருந்து 2 வரைக்கும் குருஹோரை, அதே மாதிரி நைட் 8 to 9 குருஹோரை. இந்த டைமில் நம்மளோட ப்ரேயர்ஸை பாபா கிட்ட வச்சா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சா கண்டிப்பாக சீக்கிரமாக நிறைவேறும். வியாழக்கிழமைங்கிறது குரு நாள். அதுவும் இந்த குருஹோரையில் கூட்டு பிரார்த்தனை வைக்கும் போது கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம். எல்லா ப்ரேயர்ஸையும், ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ்க்கான ப்ரேயர்ஸையும் நம்ம வந்து வைக்க போகிறோம். 9 தடவை பாபாவுடைய ஸ்லோகன்ஸை சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மத்தியானம் கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தால் நைட் 8 to 9 இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. இந்த 9 வாரம் நீங்கள் விரதம் இருக்கும் போதோ, 9 வாரம் கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் கலந்துக்கும் போதும் தயவுசெய்து அன்னதானம் கொடுங்க யாருக்குனாச்சு. இல்லையா யாருக்கும் உங்களுக்கு அன்னதானம் கொடுக்க முடியல அப்படின்னா, வீட்டுக்கு தேடி வரக்கூடிய அனிமல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நாயோ பூனையோ காக்காவோ புறாவோ, எதுக்குனாச்சும் ஃபீட் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு முடியலன்னா, உங்களுக்கு பயமாக இருக்குது, நாய் பூனை கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குன்னா அதை அடித்து விரட்டாதீங்க தயவுசெய்து. அது பாட்டுக்கு போயிடும். அப்படியும் உங்களுக்கு எதனாச்சும் அன்னதானம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, சர்க்கரையை ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் தூவி விடுங்க. எறும்பு வந்து சாப்பிடும். ஸோ தயவுசெய்து இந்த 9 வாரம் இதை கடைப்பிடிச்சிட்டு பாபா கிட்ட உங்கள் ப்ரேயர்ஸை ஸ்ட்ராங்காக வச்சு கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. உங்கள் விரதத்தை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் 100% நிறைவேறுங்கிறத நான் 100% நம்புகிறேன். ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி 1 மணிக்கு கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. இன்னையில இருந்து வரப்போகிற 9 வார வியாழக்கிழமையும் மதியானம் 1 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை இருக்கும். கண்டிப்பாக அந்த பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. இன்றைக்கி முதல் வார கூட்டு பிரார்த்தனை நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து 9 வீக்ஸ் வந்து கூட்டு பிரார்த்தனை நடக்கும். மதியானம் 1 மணிக்கு நான் வந்து கூட்டு பிரார்த்தனைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அந்த டைமில் கலந்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் எப்போவுமே நம்ம யூஸ்வலாக எல்லா வீடியோஸ்லேயுமே கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் கடைசியில். ஸோ இப்போ வந்து உங்கள் ப்ரேயர்ஸை பாபா கிட்ட வச்சுக்கோங்க. சதா நிம்ப விரக்ஷஸ்ய மூலாதி வாசாத் சுதாஸ்திராவினம் தித்தம பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாத்திகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம். ஓம் சாய்ராம். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரம் மண்டே அண்ட் தேர்ஸ்டே பாபாவுடைய ரியல் சாய் லீலாவை கேட்குறதுக்கு. ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்கிய சாயி ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். பாபா ஓர் கருணாலயம்.